ஹாய்டா. ஜேக் இது ஒரு குட்டி ஒன் ஷாட். நானுமே ஒன் ஷாட் ஆரம்பிக்கிறேன். பட் அது ஒரு 3 ஷாட்டா. பட் எப்படி சொல்கிறது, ஒரு மினி சீரீஸாகவே வந்து முடிஞ்சிருது. ஒன் ஷாட் இதனால தான் நான் ஆரம்பிக்கிறதுக்கே பயப்படுறேன். சரி, ஓகே. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணலாம். தென் இந்த ஒன் ஷாட்டுக்கு இன்ட்ரோ இல்லாமல் உள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே ஜேகே தான் அவங்க அம்மா கல்லறையில் இருக்கான். ஒரு 3 or 4 ஹவர்ஸாக அங்கேயே உட்காந்துட்ருக்கான், ப்ரே பண்ணிகிட்ருக்கான். அவனால் அவங்க அம்மா விட்டு இருக்க முடியாதா? இது தெரியும் ஜமனுக்கும் வீக்கும். வி ஒரு கார்னரில் பைக்கில் நின்றுட்டுருக்காங்க. ஜேகேக்குன்னு யாரும் கிடையாது. அவனுக்கு பிடிச்சது அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா அவங்கக்கிட்ட இல்லை, அவன் அதை ஏற்றுக்கவே மாட்டான். இப்போவும் அவங்க அம்மா அவங்க கூட இருக்காங்க அப்படி தான் நம்புவான். அப்படி தான் டெய்லி இந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மா கூட கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவான். அந்த மாதிரி தான் இப்போயும் வந்திருக்கான். அவனோட ஃபீலிங்ஸை ரெக்ஸ்பிரஸ் பண்ணி வியோ ஜிமனும் ஒரு கார்னரில் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. இப்படி ஒரு 5 hours அப்படி போனதுக்கப்புறம் ஜேகேவே எழுந்து அங்கேருந்து வீக்கிட்ட வந்து சாரிடா மச்சான், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நைட்டு கனவு வந்துதா, அதை பற்றி அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுனால டைம் போனதே தெரியல. இப்படி சொல்லும் போது வீக்கு தான் தெரியும் இல்லையா, ஹக் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா இருக்குது, சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு எப்பவும் போல் என்ஜாய் பண்ணுறாங்க. 3 பேருமே ஏதோ ஒரு சம்திங் ஆஃபீஸில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. வி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ஜமன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். பட் ஜேகே சிங்கிள். இப்போது பார்க்கில் இருக்கானுங்க. 3 பேருமே வந்திருக்காங்க. வியோட ஆளை வந்தாச்சு, ஜிமனோட ஆளை வந்தாச்சு. 2 பேரும் ஜேகேவை கழட்டி விட்டுட்டு தனித்தனியாக போய் கிஸ் பண்ணி அந்த சவுண்ட்லாம் கேட்டு இரிட்டேட் ஆகுது ஜேகேக்கு. பட்ஸ் எடுத்து காதில் வச்சுட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் டே 2 பேரும் தியேட்டரில் இருக்காங்க. அதே சீன் தான். படம் பார்க்குறானுங்களோ இல்லையோ, கிஸ் பண்ணி ஒரே ரொமான்ஸ் தான். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஜேகே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். தென் இப்போது ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. சாப்பிட வந்திருக்காங்க. சாப்பிட்றத தவிர மீதி எல்லாத்தையுமே 2 பேரும் 2 ஜோடியும் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேக்கு கட்டுப்பாக வருது. அவன் டேபிளில் ஒரு தட்டு தட்டி, ஏய் சாப்பிட வந்தீங்களா, எதுக்கு வந்தீங்க? பக்கத்தில் இருக்க டேபிளில் பார்த்தீங்களா, சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லோரும் சாப்பிட மட்டும்தான் வந்திருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? கத்துறான். ஜிமனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பயந்துட்டா. வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை பற்றி தான் தெரியும்ல, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. ஜேகே என்னடா பண்ணுற, நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இது ரெஸ்டாரண்ட், உங்கள் மண்டையில் ஏதாவது இருக்கா? இங்கே வந்து கிஸ் பண்ணுற இந்த ஜிமன். டேய், அவளுக்கு கை இல்லை, அவள் சாப்பிட மாட்டாளா? நீ எடுத்து அவளுக்கு ஊட்டி விடணுமா? இங்கே பாரு, உங்கள் 2 பேருக்கும் ஒரே கண்டிஷன் என்ன தெரியுமா? நான் உங்கள் கூட இருக்கும்போது இந்த 2 பிசாசுங்களும் உங்கள் கூட இருக்கக்கூடாது, புரியுதா? அந்த 2 பொண்ணுங்களும் பாவமா அவங்க ஆளுங்களை பார்க்கும்போது, டீ நீ லவ் பண்ணலன்னா நாங்களும் இதுக்கிட்ட லவ் பண்ணக்கூடாது, அதனால ஏதாவது ஒரு பொண்ணு பாருடா, நான் ஏன்டா அப்படி பண்ணுறேன்? இப்படி பேசும்போது ஜேகே எழுந்து வெளியே போயிட்டான். கடுப்பாயிடுச்சு அவனுக்கு, கோவம் வந்துருச்சு. எப்போவுமே ஜிம்மனும் வியும் இதை மட்டும்தான் பண்ணுறாங்க. செம்ம கடுப்பில் வெளியே நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். வேறு வழி இல்லை அவனை சமாதானப்படுத்தணுன்னா. ஜிம்மனும் வியும் இவனுங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த பொண்ணுங்களை அனுப்பி விட்டுட்டு ஜேகே கிட்ட வந்து நிற்கிறானுங்க. அவன் ஷோல்டரில் டச் பண்ணான், தட்டி விட்டுட்டு பைக்கிட்ட போகிறான். என்னதுண்டா உனக்கு பிரச்சனை? நான் ஹாப்பியாக இருக்குது உனக்கு பிடிக்கலையாடா? பாரு, நான் சொன்னது அவ்வளோதான்.
கடுப்பாக வருதுடா, பத்திக்கிட்டு வருது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கே போனாலும் சி. டேய், லவ் பண்ணி பாருடா. நீ கூட அப்படிதான்டா பண்ணுவ. 2 days ஆச்சுடா என் ஆளை பார்த்த. உனக்கே தெரியும்ல. தியேட்டரில் பார்த்ததும் கடுப்பில் அவன் பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். சின்னனா இவனை எப்படிடா சமாளிக்கிறது? அதுக்கு ஒரே வழி, அவனை யாரையாவது லவ் பண்ண வைக்கணும். யாருக்கிட்டையாவது அவனை பிடிச்சி தள்ளி விட்டாதான் நம்மள ஃப்ரீயாக விடுவான். இல்லைண்ணா இப்படி தான் நம்ம கெஞ்சிட்ருக்கணும் அவன்கிட்ட. அதுவும் கரெக்டு தான்டா. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான். மாடியில் உட்காந்துட்ருக்கானுங்க. அவனுங்க முன்னாடி ட்ரிங்க் பாட்டில்லாம் இருக்குது. குடிச்சிட்டு சிக்கி மட்டும் கொஞ்சம் உருன்னு இருக்கான். சிக்கி பேசுடா, ஏன்டா அப்படி பண்ணுற? உனக்கு என்ன? நீ இருக்கும்போது அவங்கள வர வைக்கக்கூடாது, அவள் தானே? சரி ஓகே டே. சிவன்லாம் பக்குன்னு திரும்பி பார்க்குறான். கொஞ்ச நேரம் தான்டா. அதான் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம்ல, அவனை லவ் பண்ணி வைக்கிறோன்னு. அது வரைக்கும் தான். அவனும் லவ் பண்ணிட்டான்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கும் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்ச நாள் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிக்கிட்ட பார்த்தா சேக்கி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். இதான் சமயம் அப்படி சொல்லிட்டு, சேக்கி இங்கே பாரு, எத்தனை வாட்டி சொல்கிறோம், நீ யாரையாவது டேட் பண்ணுறா அப்படி சொல்லும்போது சேக்கி தான் குடிச்சிருக்கான் இல்லையா, அவன் மனசில் இருக்கிறதுலாம் வெளில வருது. நானா லவ் லவ்வில் எனக்கு செட் ஆகாதுடா. தென் நான் ஒன்று சொல்லட்டுமா? என் ஹார்ட்டில் இருக்கல, அது ரொம்ப குட்டியாக இருக்கு. அதுக்குள்ளே என் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னால் இன்னொரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சு என் அம்மா மாதிரி டிட்டோவா யாராவது ஒரு பொண்ணு இருந்தா அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவனுங்க 2 பேரும் பார்த்துட்ருக்கானுங்க. இந்த மாதிரிலாம் ஜேகே பேசுறது கிடையாது. ஓகே, இவன் மனசில் ஏதோ ஒரு தாட் இருக்குது. அப்போது இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு இருப்பா. பட் இவனுக்கு எந்த டேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கேட்கணும் அப்படி சொல்லிட்டு வாயை கலர ஆரம்பிக்கிறானுங்க. ஜேகேவோ எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் பிடிக்கும். எங்கள் அம்மா மாதிரியே யாராவது இருக்காங்களா? அதுவும் இந்த காலத்தில் சொல்லுங்கள். எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அழகாக இருப்பாங்க, எவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாங்க. தென் என்னதான் எங்கள் அப்பா எஸ்கேலேருந்து வந்தாலும் அவங்க ஒரு இந்தியன் கேர்ள்ரா. சாரியில் அந்த ஹேரை அவங்களோட ஹேரை பார்த்துருக்கியா? ரொம்ப லாங்கா. அவங்க ஃபேஸில் எப்போவுமே ஒரு க்யூட் ஸ்மைலு. என்னன்னு தெரியல, எங்கள் அம்மாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லாருக்குமே அப்பா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படி திங்க் பண்ணுவாங்க. பட் நான் எங்கள் அம்மா மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும். எங்கள் அம்மா என்னோடய லைஃப்பில் எனக்கு ஸ்பெஷல் ஒன். அப்படி தான் எனக்கு வர பொண்ணும் மை ஸ்பெஷல் ஒன்னாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தென் அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பட் பார்த்துனா கண்டிப்பாக அவளை நான் விடவே மாட்டேன். யாருக்காகவும் எதுக்காகவும் விட மாட்டேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைடா. எங்கள் அம்மா எப்படி எனக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரியோ அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த பொண்ணு. நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன். அதான் என் ஸ்பெஷல் ஒன்றுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு மடன்னு அவன் கையில் இருக்க ட்ரிங்கை எடுத்து குடிச்சிட்டு அப்படியே மாட்டி ஆயிட்டான். இது எல்லாத்தையுமே ஜெகவும் சிம்மனும் கேட்டுகிட்டே இருந்தாங்க இல்லையா. அவனுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஹோம்லியாக ஒரு கேர்ளை பார்க்குறான். அவனுக்கு அந்த டைப் தான் பிடிச்சிருச்சு. அவங்களும் குடிச்சிட்டு மாட்டியாயிட்டானுங்க.
நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்புறானுங்க. ஒரே பைக்கில் தான் 3 பேர் போவாங்க. பட் இந்த வாட்டி ஆஃபீஸ்க்கு போகாம ஜிமன் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தாண்டான். டேய் ஜிம்மனா, இந்த பக்கம் எதுக்கு போகிற? ஆஃபீஸ் இந்த பக்கம் தானே போகணும். சும்மா வாடா. என்னடா எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவன் வாட்சை பார்த்துட்டே, டேய் அகெயின் வெளியே போகிறோமா? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வர சொல்லியிருக்காளுங்களா அப்படின்னு சொன்னான். கண்டிப்பாக எனக்கு இங்கே இறக்கி விட்டுருங்க, நான் நடந்து கூட போய்க்கிறேன், என்னை விடுங்க. டேய் டயாங்க, அவன் வாயை முதல்ல பொத்துறா அப்படி சொல்லிட்டு ஜெனிவை வலுக்கட்டாயமா அங்கேருந்து இழுத்துட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோவிலோட வாசலில் தான் நிற்கிறானுங்க பைக்கை வச்சுக்கிட்டு 3 பேரும். சேகே பைக்கில் உட்காந்துக்கிட்டே, இங்கே எதுக்குடா வந்திருக்கோம்? டேய் ஃபஸ்ட்டு பைக்கில் இருந்து கீழே இறங்குடா. ஓட்டிகிட்டு வந்த நான் இறங்கிட்டேன், பின்னாடி உட்காந்துதான் அவன் இறங்கிட்டான். நீ இந்த பைக்கில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறவா? உள்ளே போகலாம். என்னடா பழமாயிட்டிங்களா என்ன? கோவிலுக்கெல்லாம் போகலான்னு கூப்பிடுறீங்க? வாடா. ஜிகே ஸ்டிப்பாக உட்காந்துக்கிறான், வரவே மாட்டேன்றான். ஏன்டா அப்படி பண்ணுற? எனக்கு பண்ணுறதே உனக்காக தான். ஏன் உள்ளவா? எனக்காகவா? ஏண்டா அதெல்லாம் வேண்டுதலா? எனக்காக ஏதாவது வேண்டிக்கிட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நேற்று நீ சொன்னல ஒரு கேரக்டரில், அந்த மாதிரி பொண்ணுங்களாம் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. உள்ள போகலாம். ஜேகேக்கு புரியல. என்னடா உள்ளறீங்க? நைட்டு தான் பிராண்ட் ஏதாவது சரக்கு மாற்றி அடிச்சிட்டிங்களா என்ன? சரக்கு அடிச்சிட்டு நாங்கள் பேசலடா. நேற்று நைட்டு சரக்கு அடிச்சிட்டு நீ பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜெர்மன் மொபைல் எடுத்து ஜேகே பேசியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் காட்டிட்டேன். ஸோ உனக்கு என்ன டைப்பில் கேர்ள் வேணும் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரிவா உள்ள போகலாம். ஜேகே என்னதான் ஒரு மாதிரி ஷையா அப்படி ஃபீல் பண்ணாலும் ஓகே தான். பட் வாலண்ட்ரியா அவன் அந்த பொண்ணு தேடக்கூடாது, அவளா தேடி வரணும். தென் அந்த ஃபீல் அப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அதனால் பைக்கில் உட்காந்துட்டு, இங்கே பாருங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு டைப் கேர்ள் பிடிக்கும், ஓகே. பட் நானாக தேடி போக மாட்டேன், என்னை தேடி வரும், போதுமா? அங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறான். ஜிமன் பைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு கீ எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, உள்ளே வர போறியா இல்லையா? டேய் பைத்தியம் முறை வளராதீங்க, வாங்கட போகலாம். சரி ஓகே, உள்ளே வரலனாலும் ஓகே தான். எப்படியோ இந்த பக்கம் தானே போகணும், போயிட்டு இந்த பக்கம் தான் வரணும். ஓகே உட்காருங்க, யாரையாவது சூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே உட்காந்துக்கிட்டானுங்க பைக்கு மேலேயே. இந்த பொண்ணு பிடிச்சிருக்காடா? இல்லைன்னு தலையாட்டான். டே இந்த பொண்ணுடா? இல்லைன்னு தலையாட்டுறான். இந்த பொண்ணாவது பிடிச்சிருக்கா? இல்லைன்னு தலையாட்டான். கடுப்பாக இருக்குது. யார் தாண்டா பிடிச்சிருக்கு உனக்கு? டேய் நான் தான் சொன்னேன்ல, இங்கே பார், அதெல்லாம் ஒரு தனி ஃபீல்ரா, அது இப்படிலாம் கிடைக்காது, உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு சீக்கி பைக்கில் உட்காந்துக்கிட்டான். ஜமன் கீ கொடு. சரி 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 நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று பண்ணுவோமா, இந்த கேட்லேருந்து கேர்ள்ஸ்லாம் வெளில வந்துட்டுருக்காங்கல்ல, இப்போ போயிட்டாங்க, இது விட்டுருவோம். இப்போது கவுண்ட் பண்ணி 3, ஒரு கேர்ள் போயிட்டா, 2வது கேர்ள் போயிட்டா, 3வது கேர்ள் வரும்போது அதுதான் உனக்கு பேர், ஓகேவா? ஜேகே முறைக்கிறான். சொல்கிறா. டேய் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாங்க அப்படி சொல்லும் போதே ஒரு பொண்ணு வெளில வரா. அந்த பொண்ணை பார்த்துட்டு ஏய் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துருச்சு, இன்னும் 2 கேர்ள்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான். அந்த பொண்ணு ஜேகே கிராஸ் பண்ணி வெளில போயிட்டுருக்கா. 2வது பொண்ணு வந்துருச்சுடா. ஜேகே இப்போ பாரு 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 அப்படி சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி குலுக்கி 1 2 3. என்னடா 3வது எந்த பொண்ணும் வரமாட்டேன்றா? வாய முடுறான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வருவாங்க. அகெயின் அந்த 1 2 3 கவுண்ட் பண்ணுறானுங்க. எந்த பொண்ணும் வந்த மாதிரி தெரியல. டேய் ஆமாம், இது கோவிலை க்ளோஸ் பண்ணுற நேரம் இல்லை, டைமை பார்க்குறாங்க, 10 o'clock ஆகிடுச்சு. டேய் உன் நேரமாக என்னன்னு தெரியலடா, எந்த பொண்ணும் வெளில வரவே மாட்டேன்றா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜேகே பைக்கில் தானே உட்காந்துருப்பான், சடனாக எழுந்து நிற்கிறான். அவன் ஃபேஸில் ஒரே பிரைட்டு, அவன் லிப்ஸில் ஒரு பன்னி ஸ்மைலு. அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது
2 பேருக்கும் ஒன்றும் புரியல. எங்கே பார்க்குறான் இவன் அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே வந்துட்டு இருக்கிறது நீங்கள். ஒரு ஹாஃப் சாரியில் உங்கள் ஹேர் எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கீங்க. ரொம்ப லாங்காக இருக்குது. அதில் பூலாம் வச்சுட்டு கையில் கோவிலுக்கு கொண்டு போவீங்க இல்லையா, ஒரு பேஸ்கட் கூட அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளில வரீங்க. டேய் மை ஸ்பெஷல் ஒன் அப்படி சொல்லிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் கோவிலுக்குள்ளே இருந்தும் வெளில வரீங்க. உங்கள் வாட்சை பார்த்துட்டு அச்சோ டைம் ஆகிடுச்சு. உங்கள் வாட்சை பார்த்துட்டே குடுகுடுன்னு ஜம்ப் பண்ணி ஓடி வரீங்க. லைட்டாக உங்கள் ஸ்கர்ட்டு பாவாடை இது மாட்டி நீங்கள் விழுற மாதிரி போகும்போது ஜேகே வந்து உங்களை கேட்ச் பண்ணுறான். கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு தேங்க்யூ அந்த க்யூட் ஸ்மைலு இம்ப்ரெஸ் ஆகிட்டான். இட்ஸ் ஓகே கேர்ஃபுல்லாக போங்க. ஒன்றும் இல்லை, கொலுசு போட்டிருந்தேன்னா ஸ்கர்ட்டில் மாட்டிக்கிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறீங்க. இங்கே வியும் ஜிம்மனும் ஃப்ரீஸ் ஆகிட்டானுங்க. ஜேகே ஒரு ஸ்மைலோட நீங்கள் போயிட்டீங்க. அதை பார்த்த உடனே ஸ்மைலோட வந்து வியும் ஜிம்மனையும் ஹக் பண்ணிக்கிட்டான். டீ என்னடா பண்ணி வச்சுங்க, சத்தியமா இவதாண்டா என் ஸ்பெஷல் ஒன், இவதாண்டா என் லைஃபே. அவனுங்க அமைதியாக நின்றுட்டுருக்கானுங்க. என்ன பேசுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. டேய் என்னடா அப்படி நின்றுட்டுருக்கீங்க? ஓகே நானே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு இங்கே வந்து ஒரு பொண்ணு கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஜேகேவும் வச்சு பண்ணும் கோர்ஸா. டேய் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு அந்த பொண்ணு கிடையாதுடா, அவனுக்கு வேணாம். 2 பேரும் அட் அ டைமில் சொல்கிறானுங்க. என்னடா பைத்தியம் மாதிரி வளர்றீங்க? ஆமாண்டா இப்போ நாங்கள் வளர்ற மாதிரி தான் தெரியும், பட் வேண்டாம் நம்ம ஒன்று பண்ணிக்கலாமே. 3rd வர பொண்ணு கிடையாது, 5th வர பொண்ணு ஓகேவா? நோ 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 எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். அந்த பொண்ணு எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு வரணும், அவ்வளோதான். ஜேகே வச்சுமனும் அட் அ டைமில் அவள் என் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஜூனியராக இருந்தா. ஜிமினா அவள் என்னோட ஏரியா பொண்ணு. ஜிமினா உன்னோட ஏரியாவில் இருக்காளா? சரியா போச்சு. சரி ஓகே, நான் அவளை இன்றைக்கே மீட் பண்ணணும், ஏற்பாடு பண்ணுங்க சொல்லிட்டு கிளம்பிட்டான். 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அமைதியாக நின்றுட்டுருக்கானுங்க. ஜேகேனும் குஷி ஆகிட்டான். அவனுக்கு அவங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கா அப்படி தான் திங்க் பண்ணுறான். ஈவினிங் ஆகுது. ஜேகே ஆஃபீஸ்க்கு போயிட்டான். பட் ஜிம்மனோ வியோ ஆஃபீஸில் இல்லை. ஜேகே டீ என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னல, பண்ணிட்டீங்களா? அமைதியாக இருக்கானுங்க. ஜிம்மனா கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேன்றான். ஃபஸ்ட்டு ஏன்டா ஜிம்மனா கால் பண்ணால் எடுக்க மாட்டேன்றான்? ஜிம்மனோட ஏரியா தானே, நான் நிறைய வாட்டி அவன் ஏரியாவுக்கு போயிருக்கேன், பட் ஒரு வாட்டி கூட அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது. அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாளா என்ன? எனக்கு அப்படி தாண்டா பிடிச்சிருக்கு. பாரு நான் ஆஃபீஸ் விட்டு வருவேன், அவளை பார்க்கணும், அவ்வளோதான். காலை கட் பண்ணுறான். வீக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. நெக்ஸ்ட்டு ஜேகே வீட்டில் இருக்கான். ஜேகேயோட வீட்டில் வியோ ஜிம்மனோ ஜேகேயோட வீட்டு என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்காங்க. டேய் 2 பேருக்கும் கால் பண்ணா எதுக்கடா எடுக்கவே மாட்டேன்றீங்க? அது ஜேகே என்னடா முழிக்கிறீங்க? இல்லைடா அந்த பொண்ணை மீட் பண்ணலாம்ல. இல்லை அவள் இதுக்கெல்லாம் பயப்படுறாளா? ஒன்று பண்ணலாமா, அந்த பொண்ணு அலைன்ஸ் பார்க்க வீட்டுக்கே போயிடலாமா? எனக்கு தெரிஞ்சு அவள் இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி ஜேகே சொல்லிகிட்டே இருக்கான். பட் சிம்மனோ வியோ பைக்கில் ஏறி உட்காந்துட்டு வாடா அந்த பொண்ணை பார்க்க போகலாம். ஜேகே குஷியா ஏறி உட்காடுறான். டேய் எங்கடா போகிறோம்? ஒரு நிமிஷம் இருங்கடா, போகிற வரைக்கும் யாரும் எதுவும் பேசவே கூடாது. ஜிமினா சொல்லிட்டு அவன் தான் ட்ரைவ் பண்ணுறான். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிளப் தான், இங்கே இடத்துக்கு தான் வந்திருக்கோம், இறங்கடா சொல்கிறேன். டீ பார்ட்டி வைக்கணும்னா அவளை பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு ஒரு ட்ரீட்டே வைக்கிறேன்டா. வாய முடிச்சேக்கே, நீ தானே அந்த பொண்ணை பார்க்கணுன்னு
கொஞ்ச நேரம் இரு வருவா. இங்கேயா? இங்கே எதுக்கு வரா? இங்கே ஏதாவது கோவில் இருக்குமா என்ன? அப்படி சொல்லிட்டு ஜேகே திரும்பி திரும்பி பார்க்கும்போது ஒரு 2 வீலரில் KTM மாதிரி இருக்கு ஒரு பைக்கு. அதில் வர்றீங்க ஜிமன். ஜேகே ஜேகே ஒரு நிமிஷம். என்னடா? வந்துட்டாடா. யாரு? ஒரு நிமிஷம் அங்கேயே பாரு. எந்த பைக்கு? முன்னாடி இருக்காது. அவன் அந்த பைக்கே பார்க்குறான். அதில் வந்திருக்கிறது நீங்கள். டேய், நான் மார்னிங் பார்த்துனே அந்த பொண்ணு பார்க்கணும்னு சொன்னேன். யாரா அந்த பொண்ணு? அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணி உங்கள் டேங்கில் வைக்கிறீங்க. ஃப்ரீஸ் ஆகிட்டான். உங்கள் ஹேர்லாம் ரொம்ப குட்டியூண்டு இருக்குது. மார்னிங் ரொம்ப லாங்காக பார்த்துருப்பான். ரொம்ப குட்டியாக இருக்கு. பார்த்துட்டே இருக்கான். இந்த பொண்ணா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. உங்கள் பைக்கு பின்னாடி ஒரு 2-3 பைக்கு அப்படி வந்திருக்கும். அந்த பைக்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறங்குறாங்க. ஏய், ஏண்டி இவ்வளோ நேரம்? அப்படி சொல்லிட்டு உங்கள் ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டே இருக்கான். ஏ வாயன், பக்கத்து சொல்லிட்டு வர, லேட் ஆகிடுச்சுடி. அப்படி சொல்லிகிட்டே இருக்கா. நீங்கள் அவளை பார்த்து கமெண்ட் அடிச்சுட்டு உங்கள் ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணா உள்ள குட்டியாக ஒரு க்ராப் டாப்பு, ரோடுன்னு கூட பார்க்காம உங்கள் பேண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. பேனு வாயை பொழுது ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கான். எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரிலடி. எப்பன்னு சமாளிக்க முடியல. இன்றைக்கும் நான் கோவிலுக்கு போகிறேன்ட்டு பார் இந்த கார்டை வாங்கிட்டு வந்தேன். ஐயோயோ, வாங்குறதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ட்ராமா போட வேண்டியதாகிடுச்சு தெரியுமா? இப்படி சொல்லிவிட்டு உங்கள் பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. அதில் குட்டியோடு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் பைக் மேலே போட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருந்தேன் பைக்கு மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையன், கண்டிப்பாக என்கிட்ட இருக்காது. ஏய், பேக் கொண்டு வந்தியா? இந்தா போட்டுக்கோ. இது இருந்தால் தான் என்னால் வீட்டுக்குள்ளே போக முடியும். அப்படியே சொல்லிவிட்டு அவள் பேக்கில் உங்கள் க்ளாத்லாம் போட்டுட்டு மிரரில் வந்து உங்கள் ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் அப்பா கிட்ட ட்ராமா போட்டிருப்பீங்க. அந்த டைம் உங்கள் நெத்தியில் பொட்டு வச்சு குங்குமம் வச்சு அப்படிலாம் இருக்குது. வேக வேகமாக ரப் பண்ணி அழைக்கிறீங்க. பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுறது வாயடிச்சு போய் அப்படியே நின்றுட்டான். நீங்கள் ஏய் முடிஞ்சிருச்சா, உள்ளே போகலாமா? இங்கே பாரு, டைமிங்க்கு நான் வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்கிறீங்க. அவனும் ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறாளுங்க. ஒரு ஹாப்பியில் நீங்கள் அங்கேருந்தும் இப்போவும் ஜேகேவை கிராஸ் பண்ணி போகிறீங்க. இப்பயும் உங்கள் ஈல்ஸு ரொம்ப பெருசாக இருக்குது, சிக்கிடுது, வர்ற மாதிரி போகிறீங்க. இப்பயும் ஜேகே உங்களை பேலன்ஸ் பண்ணி அப்படி பிடிக்கிறான். மார்னிங் க்யூட்டாக ஒரு ஸ்மைலோட தேங்க்யூ அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் ஜேகேவோட ஃபேஸை பார்க்காம தேங்க்யூ அவ்வளோதான், ஃபேஸை பார்க்காம அக்கிறது சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகே ஸ்லோவாக திரும்பி ஜிம்மனையும் வியும் பார்க்குறான். இதனால தான்டா நாங்கள் அந்த பொண்ணு வேணான்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு 2 பேரும் ஒயின் ஷாப்பில் இருக்கானுங்க. ஜேகேவும் 3 பேரும் ஒயின் ஷாப்பில் இருக்காங்க. ஜேகே புலம்பிட்டே குடிச்சிட்ருக்கான். ஓகேடா, இது கண்டிப்பாக 2 ஷாட் தான். இன்னொரு பாட்டு போட்டுறேன். பாய்.